வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காவலர் பார்வை மாத இதழில் டிசம்பர் மாத இதழின் தலைப்புச் செய்திகள். காவல்துறையில் நவீனத்துவம், பிரதமர் மோடி வலியுறுத்தல். குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதே முக்கியம், காவலர் பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் முதல்வர் அறிவுறுத்தல். தமிழக காவலர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு, அறிக்கை அளிக்க டிஜிபி உத்தரவு. குறைதீர்க்கும் முகாமில் மக்களிடம் மனு பெற்றார் போலீஸ் கமிஷனர் அருண். 282 மனுக்கள் மீது உரிய தீர்வு. சென்னையில் 8 அரசு மருத்துவமனைகளில் புதிதாக புறக்காவல் நிலையங்கள், காவலர் ஆணையர் நடவடிக்கை. களப்பணியில் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்து பணியாற்றும் சென்னை பெருநகர காவல். போக்குவரத்து பிரிவில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் காவலர்களுக்கு சென்னை காவலர் ஆணையர் நேரில் பாராட்டு. பெரியமேடு பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய நபர்கள் கைது. காவலர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை பெற டிசம்பர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம், காவல்துறை அறிவிப்பு. விண்பத்திரிகையாளர் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாதாவரம் பகுதியில் வழிப்பறி செய்த 3 நபர்கள் கைது. ஏல சீட்டு நடத்தி ரூபாய் 1.26 கோடி மோசடி, 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது. பெண்ணை மயக்கி ஆபாச வீடியோ, விமான நிலையத்தில் தட்டி தூக்கிய போலீசார். போலீஸ் அதிகாரி என கூறி வாகனங்களை ஆய்வு செய்த வாலிபர் எச்சரித்து அனுப்பிய போலீசார். 3.87 வழிப்பறி கொள்ளை என போலீசில் பொய் புகார், நிறுவன ஊழியர் சிக்கியது எப்படி? மண்ணடி பகுதியில் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒரு பெண் உள்பட 5 நபர்கள் கைது. UPI செயலி மூலம் பணம் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. கேர்பாரற்று கிடந்த 3 லட்சம் மதிப்புள்ள நகைப்பை உள்பட போலீஸ் உதவியுடன் உரிமையாளரிடம் ஒப்படைத்ததுக்காக குவியும் பாராட்டு. ரஷ்ய அரசு பெயரில் ரூபாய் 2000 கோடி முதலீடு பெற்றுத் தருவதாக சென்னை தொழில் அதிபரிடம் 7.32 கோடி மோசடி. 15 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேருக்கு குண்டர் சட்டத்தில் சிறை. பகுதி நேர வேலை என்ற பெயரில் மோசடி, தமிழ்நாடு காவல்துறை எச்சரிக்கை. டிஜிட்டல் அரெஸ்ட், நிஜ போலீஸ் அதிகாரியை மிரட்டிய போலி போலீஸ். மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்று தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பெண் கைது. காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் சிறைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை. போதைப் பொருள் பார்சல் வந்திருப்பதாக பெண் DIGயை போனில் மிரட்டி பணம் பறிக்க முயற்சி. அலரும் சைலன்சர்கள், அதிரும் ஒலிப்பான்கள், பைக்கில் ரவுசு காட்டும் இலசுகள், தட்டி தூக்கிய போலீஸ். நாகர்கோவிலில் அதிரடி நடவடிக்கை. பெரம்பலூர் ஊரக காவல் நிலையம் செஞ்சேரி கிராமத்தில் போலீஸ் SP ஆதர்ஸ் பசேரா திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.